இந்த கதைய கேளுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பசங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகும்போது நீங்க கத்தவே தேவையில்ல. உங்களுக்கே தெரியும் ஹார்ட் ஒர்க்க விட ஸ்மார்ட் ஒர்க் தான் சூப்பர்ன்னு. அப்போ இத ஃபாலோ பண்ணி பாருங்க. கொஞ்சமாவது மாற்றம் தெரியும். மௌரீஷ், மௌரிகா 2 பேருமே ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுலருந்து இப்ப வரைக்கும் இதத்தான் ஃபாலோ பண்றாங்க. இந்த சார்ட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்களும் இந்த மாரி சார்ட்ல எழுதி பசங்க அதிகமா பாக்குற இடத்துல ஒட்டி வச்சிருங்க. காலையில ஸ்கூலுக்கு ரெடி ஆகும்போது இதுபடி ஃபாலோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிருங்க. சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அதே மாரி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பா ஃபாலோ பண்ண வைக்கலாம். இந்த சார்ட்ல போட்டிருக்கிற மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணாட்டி பரவாயில்ல. உங்களுக்கு தகுந்த மாதிரி டைமிங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எதுக்காகவும் பசங்க கிட்ட கம்பல் மட்டும் பண்ணாதீங்க. சார்ட்டை பார்த்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி மறுபடியும் கத்திராதீங்க. நம்ம பசங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதே இந்த சின்ன விஷயத்துல இருந்து தான். பேரண்டிங் அப்படிங்கிறது ஒரு கலை. அதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா பசங்களோட லைஃப் சும்மா ஜம்முன்னு. பசங்களை ரெகுலராவே குறிப்பிட்ட டைமுக்கு எழுப்பி விட்டு பழகுங்க. இவங்க 2 பேர்த்தையும் எழுப்புறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் லைட்டை போட்டுருவேன், ஃபேன் ஆஃப் பண்ணிடுவேன், சுப்ரவாதம் போட்டு விட்டுருவேன் செல்லுல, இல்லைன்னா ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணி விடுவேன். கொஞ்ச நேரம் நெளிஞ்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சிருவாங்க. இந்த சார்ட்ல என்ன போட்டிருக்கு, இதெல்லாம் ஏன் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பசங்க கிட்ட தெளிவா சொல்லுங்க. ஒருத்தங்க ரொம்ப அழகா இருக்கலாம், பணக்காரங்களா கூட இருக்கலாம், ரொம்ப அறிவாளியா கூட இருக்கலாம். ஆனா இதை எல்லாத்தையும் விட ஒழுக்கமானவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க பெருமைக்கும் பாராட்டுக்கும் உரியவங்களா இருப்பாங்க. அந்த ஒழுக்கங்கிற விஷயமே இந்த சின்ன சின்ன விஷயத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுங்க. பசங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணுங்க. இதெல்லாம் நீ செய்வேன்னு நான் நம்புறேன்னு சொல்லுங்க. நீ செய்யற செயல்கள் எல்லாம் தான் உன் அம்மா யாரு அப்படிங்கறத காட்டுன்னு சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாதீங்க. அப்பப்போ ரொம்ப பொறுமையா இருங்க. நம்ம படுற கோபத்தையும் அவங்கனால காட்ட முடியும். நம்மளோட பொறுமையை பார்த்து பொறுமையா இருக்கிறதுக்கும் கத்துக்குவாங்க. இந்த சார்ட்ல போட்டிருக்கிறது எல்லாம் அப்படியே ரெகுலரா கரெக்டா பண்ணணும்னு நினைக்காதீங்க. சின்ன பசங்க தானே, அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணினாலே அதுவே பெரிய சக்சஸ் தான். ஒரு சில டைம் மௌரிகா எதுவுமே பண்ணாம காலையில அமைதியா உட்காந்துட்டு இருப்பா. அப்ப கூட மௌரிகா இந்த வேலையை செய்யுன்னு நான் சொல்ல மாட்டேன். மௌரிகா சாட்டை மட்டும் பாத்துறியா அப்படின்னு தான் கேட்பேன். பசங்க கிட்ட சொல்லி சொல்லியே எல்லாமே பண்ண வைக்க முடியாது. அவங்களாவும் செய்ய விட சார்ட்ல போட்டிருக்கிற மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க.